அவங்க அம்மா பாரு அவ்வளோ ஆசையா அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது பின்னாடி, அப்படியும் அதை மீறாம அப்படியே உன்னை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே அக்காவா தங்கச்சியா? நம்ம ஊர்ல பிறந்த பையன், இவனுக்கு எல்லாமே நாங்க மட்டும்தான். இனிமேல் நீங்க தான் எல்லாமே என் பையனுக்கு. நீங்க எல்லாரும் இருக்கீங்கிற தைரியத்துல நான் என் பையனை இந்த சினிமால இது பண்ணியிருக்கேன். அதை விட எனக்கு முக்கியம் தனுஷ் சார் வந்து நான் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ரொம்ப சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த சாமி தான் நான் கும்பிட்ற சிவனும் முருகனும் சேர்ந்து என் பையனுக்கு தனுஷ் சார் வந்து கிடைச்சாங்க. இந்த படத்துலையும் அவனோட பேர் முருகன் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்த எங்களை செலக்ட் பண்ணி என் பையனுக்கு இவ்வளோ பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகிற வரைக்கும் எப்பவும் நன்றியோடு இருப்பேன் சார். லவ் யூ தனுஷ் சார். லவ் யூ மதுரை மக்களே. சொல்றதுக்கு வேற தெரியல. ஐயோ, ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வந்து அப்பலேருந்து பார்த்துட்டே இருக்கோம், கண்ணில் தாரையா தண்ணி ஊற்றினாலும் ஃபோனை மட்டும் அப்படியே பிடிச்சிருக்காங்க. இந்த மொமெண்ட்டை மட்டும் நான் மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு. என் பையனுக்கு அம்மா போட்டிருக்கு இந்த படத்தில். ஆக்சுவலாக அம்மா போடுற சீன் இருந்துச்சு. அப்போ எனக்கு வதக்குன்னு வச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 எக்ஸாம் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வந்ததுமே அம்மா போட்டுருச்சு. இன்னைக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் தனுஷ் மாமா பார்க்கணும்னு அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நீதாம்மா கூட வரணும். ஆனால் எங்ககிட்ட பாஸ் எதுவும் இல்லை. ஆனால் அங்கே உங்களை நினச்சேன். அந்த சிவன் உங்களுக்கு கட்டளை கொடுத்து என் பையனை முன்னாடி உட்கார வச்சுட்டாரு. தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அதாவது தனுஷா, நான் இங்கே எல்லார் முன்னாடியும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் எப்போவுமே நான் உங்களை நினச்சிட்டே இருப்பேன் சார். கடைசி வரைக்கும் என் பையன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீ அவருக்கு எப்பவும் விசுவாசமாக இருக்கணும். அதை ஞாபகமாக வச்சுக்கோ. நீ இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் தாண்டா எனக்கு ரொம்ப பெருமை. நீ எவ்வளோ பெரிய ஹீரோ. ஆனால் அவன் ஆவா சார், உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்னோட வாட்ஸ்அப்லையுமே எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை தான் சொல்லுவேன். நான் வயிற்றுல இருக்கும் போதே உங்களை தான் நினைச்சேன். நான் வந்து அப்படி பிள்ளை பார்த்தேன். என் பையனை பாருங்களேன், அப்படிதான் இருப்பான். அதனால கண்டிப்பா தனுஷ் சாரை விட மன்னிச்சுக்கங்க, ஒரு படி மேல என் பையன் வருவான். ஒரு படி கூட்டம் அதான் சார் இருக்கும். அதை நான் நம்புறேன்.